கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்ல இந்த தொடரிலே நேற்று நம்ம ஸ்பிரிச்சுவல் டெத், அதாவது ஆவிக்குரிய சாவு என்பது எப்படி அங்கே நம்ம ஏதேன் தோட்டத்தில் நிகழ்ந்தது என்பதை குறித்து நாம் பேசினோம். அப்போ கடைசியாக எப்படி முடிச்சிருந்தோம் அப்படின்னா, கடவுள் அவருடைய நீதி அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை வெளியே விரட்டியது. ஆனால் அவருடைய கிருபையும் இரக்கமும் அவர்களை சூழ்ந்து கொண்டிருந்தது என்று சொல்லி நம்ம முடித்திருந்தோம். அப்படியே போய் வெளியே அனுப்பலை, ஒன்றுமே இல்லாமல் அனுப்பலை. ஏனென்றால் அந்த மனுஷனால் சர்வே பண்ணவே முடியாது. கடவுளுடைய பிரசன்னத்தில் தான் அவன் இருந்தாகணும். காட்ஸ் டேஞ்சிபிள் ப்ரெசன்ஸ்லேருந்து அவன் தள்ளப்பட்டான். ஆனால் எங்கும் வியாபித்திருக்கிற அவருடைய பிரசனத்துக்குள்ளே தான் அவன் வாழ வேண்டியதாக இருந்தது. அதனால தான் அவருடைய கிருபையும் இரக்கமும் அவரை சூழ்ந்திருந்தது என்று சொன்னோம். ஆதாமியும் ஏவாளையும். ஏன் அந்த கிருபையும் இரக்கமும் சூழ்ந்திருந்தது அப்படின்னு சொன்னால், அவன் ஆவிக்குரிய நிலையிலே அவன் கடவுளை விட்டு பிரிக்கப்பட்டவனாக இருந்தும் கிருபையும் இரக்கமும் சூழ்ந்திருந்தவனாக அவன் இருந்தான். எப்படி, என்ன அப்படின்னா, கிருபை என்பது என்ன? கிரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிரேஸ் மார்க் அப்படின்னு சொன்னால் ஒரு 35 மார்க்கு தான் பாஸ் மார்க்கு. ஒரு 30 மார்க் வாங்கியிருக்கா அப்படின்னா டீச்சர் பார்த்து போட்டு ஒரு 5 மார்க் போட்டு 35 போட்டு பாஸ் பண்ணால் அது கிரேஸ் மார்க் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கிரேஸ் மார்க் என்பது தகுதி இல்லை, அவனுக்கு ஆக்சுவலாக பாஸ் பண்ண தகுதி இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு தயவு காட்டுறாங்க, அதனால அவன் பாஸ் ஆகிறான். அப்போ தகுதி இல்லாதவனுக்கு காட்டப்படுகிற ஒரு தயவு அப்படிங்கிறது தான் கிரேஸ். அப்போ ஆதாம் ஏவாளுக்கு அங்கே தகுதியே இல்லை கடவுளுடைய பிரசனத்தில் இருப்பதற்கு. ஆனாலும் தகுதி இல்லாத அவர்களுக்கு கடவுள் காட்டி அந்த தயவினாலே அந்த கிருபை அவர்களை சூழ்ந்திருந்தது. அதனால் அவர்கள் வெளியே சென்று வாழ ஆரம்பித்தார்கள். ரெண்டாவது, இரக்கம், மர்சி அவர்களை சூழ்ந்திருந்தது. அப்போ மர்சி அப்படி என்பது நம்ம ரொம்ப ஈஸியாக மர்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆண்டவரை இரக்கமாயிரும் அப்படின்னு ஸ்டைலாக சொல்லிட்டு போகிறோம். ஆனால் மர்சி என்றால் என்ன தெரியுமா? இரக்கம் என்று சொன்னால், அதாவது தண்டனைக்கு உரிய ஒருவனுக்கு அந்த தண்டனையிலிருந்து விடுதலை கொடுத்து அவனை வாழ வைப்பது. நான் ஒரு 10 கொலை பண்ணிட்டேன், மகா கொடூரமான பாவி, எனக்கு கொலை தண்டனை, மரண தண்டனை கொடுத்தாச்சு. ஆனால் அந்த அரசர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, என் மேலே ஒரு தயவு பாராட்டி, இரக்கம் பாராட்டி, அந்த தண்டனைக்குரிய என்னை அந்த தண்டனையிலிருந்து விடுவித்து வாழ அனுமதிக்கிறார். அதுதான் இரக்கம். அதான் ஆண்டவரே இரக்கமாயிரும் நம்ம கேட்குறோமே, அது தண்டனைக்குரியவன் நான், ஆனாலும் உம்முடைய தயவினாலே என்னை அந்த தண்டனையிலிருந்து விடுவித்து எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க அப்படின்னு கேட்பது தான் ஆண்டவரே இரக்கமாயிரும், காட் ஹேவ் மர்சி என்று சொல்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட மனநிலையோடையா நாம் இன்றைக்கி கடவுளுடைய இரக்கத்தை இறைஞ்சுகிறோம்? நம்ம ஒவ்வொருத்தரும் தண்டனைக்குரியவர்கள். ஏனென்றால் நாம் செய்த பாவத்தின் விளைவாக அந்த தண்டனை நம்ம மீது இருக்கிறது. அதனால் நம்ம எடுத்து வாசிக்க வேண்டும் விவிலியத்தில். அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் எப்படி தண்டனை, அது காட்ஸ் ஜஸ்டிஸ், அது கடவுளுடைய நீதி, அது நியமங்கள், அது ஒவ்வொன்றுமே அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய இரக்கம் நம்மை அந்த தண்டனையிலிருந்து விடுவித்து நம்மை வாழ விடுகின்றது. அப்போ அந்த கிரேஸ் அண்ட் மர்சி என்பது என்ன அவர்களை சூழ்ந்திருந்தது அப்படின்னு சொன்னால், நம்ம எபேசியருக்கு எழுதிய புத்தகத்தில் வாசிக்கிறோம், உலகம் தோன்றும் முன்பே கிறிஸ்துவை கடவுள் நமக்காக பாவ பரிகாரமாக நியமித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கிரேஸ் அண்ட் மர்சி அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனுடைய முன்சுவை தான் அந்த கிரேஸ் அண்ட் மர்சி தட் சரவுண்டட் ஆடம் அண்ட் ஈவ். ஆனால் அதனுடைய முழுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மனு உரு எடுத்தது. கிரேஸ் அப்பான் கிரேஸ் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இரக்கம். ஏனென்றால் வாழ்வை இழந்திருந்தோம். வாழ்வுனா ஸ்பிரிச்சுவல் டெத் அங்கே ஆயிடுச்சு. அப்போ அந்த கடவுளோடு உள்ள உறவு நமக்கு ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. நமக்கு அந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப் இல்லை, கடவுளோடு உள்ள வாழ்வு இல்லை. நம்ம ஏதோ வாழ்ந்துட்டு உயிரோடு இருக்கோம், அவ்வளோதான், ஆனால் வாழவில்லை. அப்போ அப்படிப்பட்ட அந்த சாவுக்குரிய அந்த நிலையில் வாழ்வை கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதனால்தான் நான் தான் வாழ்வு, மானிட மகனிடம் வாழ்வு உண்டு அப்படிங்கிறாரு. என்னிடம் நம்பிக்கை கொள்வார் வாழ்வு பெறுவார் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா வாழ்வு, லைஃப் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை என்று உலகமெங்கும் பறைசாற்றப்படுகிறது. இதை நாம் தியானிப்போம், தொடர்ந்து பேசுவோம், ஜெபியுங்கள். காட் பிளஸ் யூ.